சூரியமாரி சீரியல்ல இப்போ ஒரு பிரமாதமான, அட்டகாசமான, மாஸான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. சூர்யா, சரஸ்வதி அம்மா பேசுறது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க. "என்ன தரகரே, என் பொண்ணுக்கு கல்யாணம் வந்து பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டா, 20 பவுன் கிட்ட வந்து ஏற்பாடு பண்ணுங்கங்கிறீங்களே, எங்களால அவ்வளோலாம் ஏற்பாடு பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வந்து பேசுறாரு அந்த இடத்துல. "நீங்க நினைக்கிற மாரிலாம் ஒண்ணுமே இல்ல 20 பவுன்லாம். ஏன்னா, உங்க மாப்பிள்ளை மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆச்சே. அவருக்கெல்லாம் 20 பவுன்லாம் பாக்கெட் மணி மாரி தானே. எனக்கு தெரிஞ்சு அவர்ட்ட எத்தன ஆயிரம் கோடி ரூவா சொத்து இருக்கு. உங்களுக்காக 20,00,000 செலவு பண்ணி நகை வாங்கி தர மாட்டாரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாப்பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் ஆகல. அது மட்டும் இல்லாம என் பொண்ணு அந்த வீட்ல எப்படி வாழ்றான்னே தெரியல. நானும் பெருசா அந்த வீட்டுக்கு எந்த விதமான உதவியும் செஞ்சதில்ல. ஏன் என் பொண்ணுக்கு கூட நகை நட்டுன்னு பெருசா வந்து போடல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில என்னால மாப்பிள்ளைகிட்டலாம் கேட்க முடியாது. கேட்டா அவர் உதவி செய்யலாம், செய்யாமயும் இருக்கலாம். என் பொண்ணு அங்க நல்லபடியா இருக்காளா? அவ்வளதான். என்னால என்ன முடியுமோ அதத்தான் செய்ய முடியும். நான் என்னால முடிஞ்சத செய்றேன். அதுக்கேத்த மாரி வரண பாருங்கங்கிற மாரி சொல்றப்ப, சூர்யாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. பணத்துக்கு இவங்க ஆசைப்படவே இல்ல. பாவம் இவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய வந்து செய்வோம். 50 பவுன் போட்டு கூட நம்ம நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைப்போம்ன்னு சூர்யா வந்து யோசிச்சுட்டே கார் ஓட்டிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து பயந்துகிட்டு இருக்காங்க. மாரிய நெனச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும், உற்சாகமாவும் இருக்கு. ஆனா, அத வரக்கூடிய பிரச்சனைய பார்த்தா எனக்கு கவலையா இருக்கு. அவ நேர்மையா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா, அவ யார்கிட்ட மோதுறான்னு நெனச்சாலே என்னால நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "ஓ! இப்படியெல்லாம் நடந்திருக்கா சிஸ்டர். ஓகே, ஓகே. இனிமேட்டுக்கு ஆட்டத்துல புதிய வில்லன் வந்து வந்துட்டாங்க. துர்கா அவங்க கிட்டயும் வம்பிழுத்துட்டாளா? நம்ம கிட்ட வம்பிழுத்தா என்ன நடக்குமோ, அத விட அதிகமாவே அங்க நடக்க போகுது." அப்படின்னு சொல்லி தாராவும் சங்கரபாண்டியனும் எப்போதும் போல பேசிட்டு இருக்கிறப்ப, சூர்யா வராங்க. "ஏன் என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் வந்து அப்செட்டா இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம, பார்வதி அத்தை ஏன் என்ன யோசிக்கிறீங்க?" அப்படின்னு நம்ம சூர்யா வந்து கேட்டோனே, உடனே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "இல்லப்பா, எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு துர்காவ நெனச்சா. அவ யார்கிட்ட தெரியுமா பிரச்சனை பண்ணியிருக்கா?" அப்படின்னு சொல்லும்போது, சங்கரபாண்டி வந்து, "அது இல்லடா மாப்பிள்ளன்னு" சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அச்சச்சோ! என்னடா இது? ஏன் இவ இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லி கன்னா பின்னான்னு நம்ம சூர்யா வந்து திட்டுறாங்க. இருப்பினும் அவ வேலைய ஒழுங்கா பார்க்குறா. பார்ப்போம் ஏதாவது பிரச்சனை வருமா? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம சூர்யாவும். துர்கா வந்துடுறாங்க. "தேவி அம்மா எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ சும்மாவே இருக்க மாட்டியான்னு?" பார்வதி வந்து கேட்குறாங்க. "என்னம்மா நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நான் என்னோட கடமைய தான் செஞ்சேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா?" "எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இதனால பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ? நமக்கோ வந்து நிம்மதியான வாழ்க்கை தேவ. அதுக்கு தேவையில்லாம பிரச்சனைக்குள்ளலாம் போக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம்ல. என் மேல தப்பு கிடையாது. தப்பெல்லாம் அவங்க மேல தான். அப்படி இருக்கும்போது நான் மன்னிப்பு தான் கேட்க சொன்னேன். அத விட்டா வேற வழியே இல்ல. நான் ஒண்ணும் அவர் செஞ்ச மாரி திருப்பி செய்யலங்கிற மாரி சொன்னோனே, என்னது அத வேற செய்வியாங்கிற மாரி கோவத்தின் உச்சத்தில வந்து பேசுறாங்க நம்ப துர்கா. விடுங்க பார்த்துக்கலான்ட்டு இருக்கிறப்ப, வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் நம்ம வீட்டு வரைக்கும் வராம இருந்தா சரிங்கிற மாரி சூர்யா யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அவர் வந்துட்டாரு. மாறி இப்போ புதுசா வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க வராங்க. "என்ன தம்பி எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "வீடு தேடி பிரச்சனை வந்துருச்சு சிஸ்டர். இனிமேட்டு ஆட்டம் செமையா இருக்க போகுதுன்னு" சங்கரபாண்டி வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, "இதான் உன் ஃபேமிலியா? உனக்குன்னு அன்பான, அழகான ஃபேமிலி எல்லாம் இருக்கு. அத விட்டுட்டு ஏம்மா என் கூடலாம் வந்து பிரச்சனைக்கு வரீங்க? உன்னோட ஹஸ்பண்ட் யாரு? நான் தான் சார்" அப்படின்னு சொல்றாங்க. "தம்பி உங்கள பத்தி எல்லாம் கேள்விப்பட்டுருக்கேன். நீங்க மிகப்பெரிய தொழில் அதிபரா இருக்கீங்க. எல்லாம் ஓகே தான். ஆனா தேவையில்லாம எதுக்காக உங்க மனைவி என்கிட்டலாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு சொல்லும்போது, "சார் நான் சொல்லி வைக்கிறேன் சார்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல துர்கா வந்து சத்தம் போடுற மாரி பேசுறாங்க. "இதெல்லாம் தேவையா நமக்கு? நீங்க தொழில தொழிலா பார்க்குறீங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா உங்க மனைவி தேவையில்லாம என்ன வந்து பிரச்சனைக்கு வந்து ஆக்கியிருக்கா. துர்கா நீ என்ன மன்னிப்பு கேட்க வச்சல்ல. இனிமேட்டு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரும்மா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவரு பேசிட்டு இருக்காரு. துர்கா வந்து நக்கலா வந்து சிரிக்கிறாங்க. "என்ன சார் அங்க பேச முடியாததெல்லாம் இங்க வந்து பேசுறீங்களா? நீ என்ன கூட்டிட்டு போன. கடைசியில என்ன ஆச்சு? நான் தான் வெளியில வந்தேன். அது மட்டும் இல்லாம என் அதிகாரம் என்னன்னு தெரியாம, நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கல்ல. நாளுக்கு நாள் நான் யாரு? எப்பேர்ப்பட்டவன்னு உனக்கு எல்லாம் வந்து புரிய வைக்காம, நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னோனே, துர்கா நக்கலா வந்து சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல, "துர்கா பார்த்தீங்களா சிஸ்டர்? எவ்வளோ பெரிய மாசுன்னு. இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா துர்கா நக்கலா வந்து சிரிக்கிறால்ல" அப்படின்னு சொன்னோனே, சங்கரபாண்டியன செம்மையா வந்து மொறைக்கிறாங்க அந்த இடத்துல. அச்சச்சோ! என்னடா இது நம்மள பார்த்து மொறைக்கிறாங்க. "டேய் சங்கரபாண்டி! அமைதியா இருடா. கோவம்லாம் உன் மேல திரும்பிற போது." ஐயய்யோ! நான் அவர தான் கோத்து விடணும்னு நெனச்சேன். ஆனா கடைசியில வந்து
நான் மாட்டிப்பேன் போல இருக்கேன்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து அமைதியாக இருக்காங்க. சாரி சார், ஏதோ வந்து துர்கா வந்து சிரிச்சது தான் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னொன்னே, இது யாரும்மா உன்னோட பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன் பேர் என்னங்கிற மாதிரி அவர் நம்ம தேவி அம்மாட்ட வந்து கேட்குறாங்க. என் பேர் தேவி அப்படின்னு சொன்னோன்னே, பார்த்துமா எல்லாரும் வந்து நல்லபடியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவராக வந்து நக்கல் அடிச்சுட்டு போகிறாங்க. சூர்யா, இதெல்லாம் நமக்கு தேவையாப்பா? எதுக்குப்பா துர்கா வந்து சும்மா இல்லாமல் இது மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? அவளை முதல்ல வேலைக்கு வந்து போவேணான்னு சொல்லிவிடு. இனிமேட்டு வேலைக்கு போனால் வீடு தேடி ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து இழுத்துட்டு வருவா. முதல்ல நீ யார்கிட்டயாவது பேசி மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுற வழியை பாருப்பா அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் பேசுகிறேன். துர்கா, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது, என் மேலே தப்பே இல்லைங்க. உன் மேலே தப்பு இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் வேறு விஷயம். அது உன்னோட சம்மந்தப்பட்ட வேலை. நான் அதுக்குள்ளே வரல. ஆனால் பிரச்சனையை வீடு தேடி கொண்டு வராத. அதுதான் எனக்கு டோட்டலாக பிடிக்கல. அவர் கடைசியாக வந்து என்ன சொன்னார் கவனிச்சியா அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம தேவி அம்மா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சூர்யா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மாறிக்கிட்ட உடனே நான் பார்த்துக்கிறேங்க. அவர்லாம் ஏதாவது சத்தம் போட்டு போவார். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எல்லா நேரமும் அமைதியாக இருக்க மாட்டேன் மாறி. அது மட்டும் நான் முன்னாடியே வந்து சொல்லிட்டேங்கிற மாதிரி சூர்யா வந்து தேவி அம்மாட்ட வா போகலான்னு சொல்லிட்டு அப்படியே மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சிஸ்டர், நம்ம தான் ஏதாவது அவரை போய் பார்த்து சந்தித்து ஏதாவது யோசனை வந்து கொடுக்கணும். இல்லாட்டி அப்படியே அமைதியாக விட்டுட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா சூர்யாவை பற்றி தெரிஞ்சிருக்கோம். அவர் மிகப்பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அதுக்காக வேணால் யோசிக்கலாம். இருப்பினும் அவர் என்னென்ன செய்கிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி அவரால் எதுவும் செய்ய முடியலைன்னா நம்ம உதவி செய்கிறோங்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து பேசுவோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தாராவும் சங்கரபாண்டியனும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.